எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் மற்றும் புகையிரத நிலைய அதிபர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை 2025 தொடர்பான வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு, பொது உளச்சார்பு, பொது விவேகம் போன்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிற ஐக்கியூ தொடர்பான சில விடயங்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல நண்பர் கமலதாசனால் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள், அவருக்கு நன்றியோட இந்த வினாத்தாளை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். இதுல இந்த 4வது கேள்வி செய்கிற போது ஒரு சின்ன மயக்கம் ஒன்று இருந்தது. அதை தெளிவுபடுத்தும் வகையில் அதை 2 விதமாக இந்த கேள்வியை கட்டமைக்கலாம் என்பதை புரிந்து கொள்ற வகையில நான் பிள்ளைகளுக்கு 2 கேள்விகளை சொல்லுவேன். நீங்கள் அதை குறித்து கொண்டு அந்த கேள்வியை செய்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து இந்த பேப்பரை கடந்து போக சரிதானே? நான் சொல்லுகிறதை எழுதி கொள்ளுங்க. கமலன் தன்னிடமிருந்த பணத்தொகையில் மூன்றில் ஒன்றை வீட்டு செலவுகளுக்கும், நாலில் ஒன்றை வாகன பராமரிப்புக்கும், பின்னர் 5ல் ஒரு பங்கினை கல்வி செலவுகளுக்கும் செலவிட்டார். திரும்ப அந்த கேள்வியை சொல்லுகிறேன், கவனிங்க. தன்னிடம் இருந்த பணத்தொகையில 3ல் 1 வீட்டு செலவுகளுக்கு, 4ல் 1 வாகன பராமரிப்புக்கும், பின்னர் எஞ்சியதன் 5ல் ஒரு பகுதியை கல்வி செலவுக்கும் செலவிட்டார். எஞ்சியதன் 5ல் ஒரு பங்கு கல்வி செலவுக்கும் செலவிட்டார். அவரிடம் மீதியாக 60,000 ரூபாய் இருந்தது. எனில் ஆரம்பத்தில் அவரிடம் இருந்த தொகை யாது? சரி, நான் ஒரு 2 நிமிஷம் தாரன், செய்து பாருங்க. கேள்வி கேட்கிறேன். கேள்வியில நானே திருப்பி சொல்ல வேண்டி இருந்தா கேளுங்க, அல்லது செய்த பிள்ளைகள் மெக்கவுண்ட் பண்ணுங்க. நான் கேட்கிற போது அதுக்குரியபடியே சொல்லுவோம். அப்படி செய்கிறோம் என்று சொல்லியும் கேள்வியை திருப்பி சொல்லுவீங்களா? திருப்பியே கேள்வியை சொல்லுகிறேன். கமலன் தன்னிடம் இருந்த பணத்தில் 3ல் ஒரு பங்கு வீட்டு செலவுகளுக்கும், 4ல் ஒரு பங்கு வாகன பராமரிப்புக்கும் செலவு செய்த பின்னர் எஞ்சிய தொகையில் 5ல் ஒரு பங்கை கல்வி தேவைகளுக்கு செலவிட்டார். எஞ்சியதன் 5ல் ஒரு பங்கை கல்வி தேவைகளுக்கு செலவிட்டார். அவரிடம் மீதியாக 60,000 ரூபாய் இருந்தது. எனில் ஆரம்பத்தில் இருந்த பணத்தொகை யாது? எனில் கமலனிடம் ஆரம்பத்தில் இருந்த பணத்தொகை யாது? நான் நினைச்சு கொண்டிருந்த பிள்ளைகள் நான் சொல்லி முடியவே செய்திருவாங்க. பிரின்சிகா, ஓகே. இல்ல, அவங்க இல்ல, யாதுர்சிகா சொல்லுங்க. எப்படி 10,40,000 சார் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி செய்யறீங்கம்மா?
ஓகே. ஒன்று மூன்றின் மேல் ஒரு பங்கு வீட்டிற்கும் முதல் நாலு மேல் மூன்றில் ஒரு பங்கு வீட்டுக்கு செலவழிக்கிறார். நாலின் மேல் ஒரு பங்கு வாகன பராமரிப்புக்கும் வேண்டாம். ரெண்டையும் அதுல சேர்த்து ஒரு பங்கு வாகனத்துக்கு செலவழிக்கிறார். ம். அப்ப இப்ப இதுல நாங்க ரெண்டையும் சேர்த்து கூட்டினா மொத்த செலவு 12 மேல் 7 பங்கு வரும். அப்ப நாங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ரெண்டுக்கும் சேர்த்து 12 பார்க்கணும். என்ன ஓ 12 ஓ பார்த்தா மேல 4 பங்கு, மற்றதுக்கு 3 பங்கு. ஓகே. மூன்றில் ஒன்றுன்றது 12ல் 4 பங்கு, மற்றது 4ல் ஒன்றுன்றது 12ல் 12 3 பங்கு. 3 பங்கு. 12ன் மேல் 3 பங்கு. ம். அப்போ மொத்தமா 12ல் 7 பங்கு போயிட்டு நாங்க ஆம் மனசால சார். பார்க்கணும். இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்க தேவையில்லை. ஆம். சரிதானே? இப்ப நாங்க எஞ்சியது 12 மேல் 5 பங்கு. சரி, அப்ப எஞ்சுறது 5 பங்கு. ஓகே. எஞ்சியதின் 5 மேல் ஒரு பங்கு கல்விக்குன்னு சொன்னா அதை நான் மிச்ச- எஞ்சியதின்னுடா 12 மேல் 5 தர 5 மேல் 1 வரும். அது இல்ல மனசால இல்ல பார்த்து எங்களுக்கு 12ன் மேல் 5 என்றால் 5 பங்கு தானே மிச்சம். மொத்தமா 12 பங்காவே ஓ நாங்க ஓ வச்சிருக்கோம். வச்சு 5 பங்கு கொள்ளலாமோ மிஞ்சு மனசால பார்க்கலாமோ. ஒரு பங்கு போன உடனே 4 பங்கு. ம். 4 பங்கு 60,000 ரூபாய். ஓ ஓ, ஆக அவருடையது மொத்தம் எத்தனை பங்கு? 12 பங்கு. 12 12 பங்கு. பங்கு. ரெண்டா இதை போல ம். எத்தனை மடங்கு? 4 பங்கு 60,000 ரூபாய். மொத்தம் எத்தனை ஓகே. பங்கு? 12 பங்கு சார். 12 பங்கு சார். அப்ப இதனுடைய 3 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு வரும்? 1,80,000. 1,80,000. 1,80,000 ரூபாய் வரும். இனி ம். ஒண்ணு கேட்டாலும் நீங்க செய்வீங்க தானே? வீட்டு செலவுகளுக்கு பங்கிட்டது எவ்வளவுன்னு கேட்டா செய்வீங்க தானே? ஓ ஓ ஓ அது 60,000 ரூபாய். ஏன்? ம். 4 பங்கு தானே. ஆம் சார். ஒரு பங்கு 15,000 இங்க 4 பங்கு தான் நாங்க கண்டே வச்சிருக்கிறோம். அப்போ அஹ், கல்வி செலவுக்கு செலவிட்டது எவ்வளவு? கல்விக்காக செலவிட்டது எவ்வளவுமா? 60,000. சார் இதை திருப்பி ஒருக்க விளங்கப்படுத்துறீங்களோ சார்? அந்த 12ன் கீழ் 7க்கு பிறகு சரி, நான் திருப்பி சொல்லுகிறேன் பிள்ளைகள், கவனிங்க. சொல்லப்பட்ட கணக்கு இதுல நீங்க வாசிக்கிற மாதிரி இல்லை என்றபடியால நீங்க எழுதி வச்சிருக்கிற கணக்கை வச்சு கொண்டுதான் பார்க்க வேணும். கமலன் தன்னிடம் இருந்த பணத்தில் 3ல் ஒரு பங்கை வீட்டு செலவுக்கு, வீட்டு தேவைகளுக்கு செலவழிக்கிறார். அப்போ அவர் வீட்டு தேவைக்கு செலவழித்தது 3ல் ஒரு பங்கு. அதுக்கு பிறகு வாகன பராமரிப்புக்கு 4ல் ஒரு பங்கை செலவழிக்கிறார். 4ல் 1 என்ன. அதன் பின்னர் எஞ்சியதில் 5ல் 1 கல்விக்கு செலவழிக்கிறார். மிச்சத்தின் 5ல் 1. அப்ப இது 3ல் 1 4ல் 1 இருக்கிறபடியால நாங்கள் பொதுவாக இது எப்படி எடுக்கிறோம் என்றால் 12க்கு என்று எடுக்கிறோம். 12ன் பங்காக எடுத்துட்டா எங்களுக்கு வசதி. அப்ப 3ல் 1 வரைக்குள்ள 12க்கு எத்தனை பங்கு வரும்? 3 கொண்டுண்டா 12க்கு 4 4 4 பங்கு. சார். 12க்கு 4 பங்கு. இப்படி எழுதி செய்யக்கூடாது, நான் விளங்கிக் கொள்வதற்காக செய்கிறேன். 4க்கு 1 12க்கு 3. அப்ப மொத்தமா அவர்கிட்ட இருந்த காசை 12 பிரிச்சு 7 பங்கு செலவழிச்சு போட்டேன். 12 பிரிச்சு 7 பங்கு செலவழிச்சு போட்டேன். இன்னும் எத்தனை பங்கு வச்சிருக்கிறார்? 5 பங்கு. 5 பங்கு வச்சிருக்கிறார். 5 பங்கு வச்சிருக்கிறார். 12 பிரிச்சு 5 பங்கு அவர்கிட்ட இருக்கு. அதிலே 5ல் 1 செலவழிக்கிறேன். 5 பங்குல ஒரு பங்கு போயிட்டு நாங்கள் 12ல் 5 தர 5ல் 1 பார்க்க தேவையில்லை. இப்படி நீங்க பாப்பீங்க சில நேரம் 12ல் 5 தர 5ன் மேல் 1 பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதே 5 பங்கு தானே. ஆகவே 5 பங்குல ஒரு பங்கை அவர் செலவழிச்சு போட்டார். அப்ப எவ்வளவு மிஞ்ச போகுது? 4 பங்கு. 4 பங்கு மிஞ்ச போகுது. மொத்தம் 12 பங்குல 4 பங்கு அவர்கிட்ட இப்ப மிச்சமாக இருக்கு. மிச்சமாக இருந்த தொகை எவ்வளவு? 60,000. 60,000. 60,000 சரிதானே. அப்ப 4 பங்கு 60,000 ரூபாய். ஒரு பங்கு எவ்வளவு? 15,000 ரூபாய். 15,000. அப்ப நாங்கள் இப்படித்தான் பார்க்கணும். 12ல் ஒரு பங்கு தான் 15,000. அப்ப முதலாவதாக அவர் செலவழிச்சது, வீட்டுக்கு செலவழிச்சது எத்தனை பங்கு? 12ல் 4. அப்ப 60,000. சரியா? 12ல் 4 என்றது 60,000. வாகன பராமரிப்புக்கு செலவழிச்சது எவ்வளவு? 45,000. 35,000. 12ல் 3 பங்கு அப்ப 45,000. கல்வி செலவுக்கு செலவழிச்சது எவ்வளவு? 15,000. 12ல் ஒரு பங்கு அப்ப 15,000. இப்ப விளங்கிட்டுதா? ஓம் சார். சரியா? அப்ப இது
எஞ்சியதன் என்று சொல்லி வரைக்க மிச்சத்தை பிரிக்க வேணும். சில வேளையிலே அவ்வாறு சொல்லாமல் எஞ்சியதன் பங்கை சொல்லாமல் மொத்தத்தின் பங்காகவே சொல்லுவார். இப்ப இன்னொரு கணக்கு நான் சொல்லுகிறேன். குமார் குமார் தன்னிடம் இருந்த பணத்தில் அஞ்சில் 2 பங்கினை தங்கைக்கும், 5ல் 2 பங்கினை தங்கைக்கும், 8ல் 1 பங்கினை தம்பிக்கும், கொடுத்தார். பின்னர் தனது பணத்தில் 10ல் 1 பங்கு அவரது மாமனாருக்கு கொடுத்தார். மிகுதியாக 30,000 ரூபாய் இருந்தது. இப்ப உங்களுக்கு தெரியும், இதுல கேள்வி கேட்கறது என்றால் குமார்கிட்ட இருந்த பணம் எவ்வளவு கேட்பினோம், இல்லையென்றா தங்கைக்கு கொடுத்த எவ்வளவு, தம்பிக்கு கொடுத்த எவ்வளவு, மற்றதாருக்கு கொடுத்தவர் மாமனாருக்கா? ஓம் சார். ஆம் சார். 10ல் 1 பங்கு மாமாவுக்கு கொடுக்குறேன். சரியா? அப்போ மிச்சமாக அவர்கிட்ட 30,000 ரூபாய் இருக்குது. எப்படி நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க? இனி பின்னம் ஒன்றும் எழுதக்கூடாது, சும்மா சொல்லுங்க. 5ம் இருக்குது, 8ம் இருக்குது, 10ம் இருக்குது. எதை நாங்கள் எடுக்கலாம்? எத்தனை பங்காக எடுக்கலாம்? 40 என்று எடுக்கலாம். சரியா? அப்ப தங்கைக்கு கொடுத்தது 5க்கு 2ண்டா 40க்கு எத்தனை? 16. 16 பங்கு. இனி மிச்சம் ஒன்றும் எழுதக்கூடாது. 40ல் 16 எல்லாம் எழுதல, எங்களுக்கு 40 என்று தெரியும். 5க்கு 2 என்றால் 5 8 பங்கால பெருக்கிறோம். அப்ப மேலையும் 8 பங்கால பெருக்கிறோம், 16. சரி, அடுத்தது தம்பிக்கு கொடுத்தது 8ல் 1. என்ன 8 கொண்டுன்னா 40க்கு எவ்வளவு? 5 பங்கு. 40க்கு 5 பங்கு. மாமனாருக்கு 10க்கு 1 கொடுக்குறேன். அப்ப 40க்கு எத்தனை? 4 பங்கு. 40க்கு 4 பங்கு. அப்ப 16ம் 9ம் 25 பங்கு போயிட்டு, 40க்கு 25 பங்கு போயிட்டு, மிச்சம் எத்தனை பங்கு அவர்கிட்ட இருக்குது? 15 பங்கு மிச்சம் இருக்கு. அது எவ்வளவு? 30,000 ரூபாய். 15 பங்கு 30,000 ரூபாய் என்று சொல்லி இருக்குது. சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு பங்கு 2,000. ஒரு பங்கு 2,000 ரூபாய். அப்ப இனி நீங்கள் தங்கைக்கு கொடுத்தது எவ்வளவு, தம்பிக்கு கொடுத்தது எவ்வளவு, மாமாவுக்கு கொடுத்தது எவ்வளவு, மொத்தமா அவர்கிட்ட எவ்வளவு காசு இருந்தது? எப்படி கேட்டாலும் செய்வீங்களா இல்லையா? ஆம் சார். மொத்தமா எவ்வளவு காசு இருந்தது? 80,000 ரூபாய். 40 பங்கு இருந்தது, 80,000 ரூபாய் அவர்கிட்ட இருந்தது. இப்ப இந்த கணக்கு கிளியர் தானே பிள்ளைகள்? அந்த 2 வடிவத்திலையும் பெறலாம். சரிதானே? மிச்சத்தின் பங்கு பார்க்கறதும் பெறலாம், மொத்தத்தினுடைய பங்கு பார்க்கிற விதமாகவும் பெறலாம். விளங்கிட்டா? ஓம் சார். சரி, இந்த 7வது கேள்விக்கு போவோம். சரி, இந்த 7வது கேள்வி ஒரு மிக கடினமான கேள்வி போல தோற்றமளிக்கிற மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. இப்படியான கேள்விகள் வந்தால் அதை எப்படி அணுகிறது என்று சொல்லி பார்ப்போம். ஒரு வினாபத்திரத்துல 50 வினாக்கள் இருக்குது. சரியா? 50 வினாக்கள் இருக்குது. ஒரு வினாவுக்கு சரியான விடைக்கு 2 புள்ளி. சரியான விடைக்கு 2 புள்ளி. பிழையாக விடையளித்தால் 1 புள்ளி கழிக்கப்படும். சார், சொல்லுங்க. அந்த கேள்வி 7வது கேள்வியை கொஞ்சம் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரிக்கு விடுவீங்களா சார்? ஸ்கிரீன்ல தெரியுதே, அந்த பாதி தான் சார் தெரியுது. பாருங்க. இப்ப இப்போ ஓகே. ஓகே சார். சரி,
இப்ப நான் இப்படி காட்டுகிறேன், எழுதுகிற போது கொஞ்சம் பெருப்பிப்பேன். அப்ப எங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் வேணும் தானே. சரி, இந்த இந்த கேள்வியை இதுல இருக்கிற மாதிரியாக இந்த கேள்வியை மட்டும் நான் கேட்காம பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தால் எப்படி அணுகலாம்ங்கிறத முதல் சொல்லித்தான். இதுல பாருங்க, மொத்தமா எத்தனை கேள்வி இருக்குது? 50 வினாக்களை கொண்ட பல்தேர்வு வினா பத்திரம் ஒன்றுக்கு ஒரு சரியான விடைக்கு 2 புள்ளிகள் படி வழங்கப்படும். ஒரு பிழையான விடைக்கு 1 புள்ளி கழிக்கப்படும். இப்ப MCQ கேள்வி போட்டுக்கிறாங்க, 50 கேள்வி இருக்குது, ஒன்றுக்கு 2 புள்ளி படி 100 புள்ளி கொடுக்க போறாங்க. ஒரு பிழையான விடைக்கு 1 புள்ளி கழிக்கப்படும். சரியா? இப்படி ஒரு கேள்வியை தந்தால் பிள்ளைகள் இதுக்குள்ள 4 எலிமெண்ட் இருக்கு. 4 எலிமெண்ட்ஸ், 4 கூறுகள் இருக்கு. என்னென்ன கூறு இருக்கும் என்று பாத்தீங்க என்றால், முதலாவது சரியாக விடையளித்த வினாக்கள். நீங்க குறித்து கொள்ளலாம், சரியாக விடையளித்த வினாக்கள் என்கிறது ஒரு கூறு. இரண்டாவது விடையளிக்காத வினாக்கள். விடையளிக்காத வினாக்கள். மூன்றாவது பிழையாக விடையளித்த வினாக்கள். பிழையாக விடையளித்த வினாக்கள். நாலாவது பெற்ற மொத்த புள்ளிகள். பெற்ற மொத்த புள்ளிகள் என்கிற 4 கூறுகள் இருக்கும். 5வது கூறு அது நிரந்தரமானது, அதாவது வினாத்தாளுக்கான மொத்த புள்ளி. வினாத்தாளுக்கான மொத்த புள்ளி அது மாறாது, அது எப்பவுமே 100 தான். என்ன, வினாத்தாளுக்கு உச்சமாக ஒருவர் பெறக்கூடிய மொத்த புள்ளி 100 தான். அப்ப அதுல மாற்றம் வராது. இதை நீங்கள் வேற மாதிரியாக கால்குலேட் பண்ணீங்கண்டா, சரியா வந்ததுல இருந்து பிறகு 1 கழிச்சு இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தீங்க என்றால், இப்படி ஒரு கேள்வியை கண்டால் அது உங்களுக்கு அதிகமான நேர விரயத்தை கொண்டு போகும். சரியா? அப்ப இந்த கேள்வியை எப்படி அணுகிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பிள்ளைகள். முதல் பாருங்கோ, 50 கேள்விக்கும் சரியாக விடையளித்தா எத்தனை புள்ளி கிடைக்கும்? 100. சரி, 100 அப்போ கிடைக்கிற மொத்த புள்ளிகள் 100. சரிதானே? இதுல முதலாவது கவனிங்க, விடையளிக்காத கேள்விகள். பக்கத்துல சத்தம் இருக்கிற ஆக்கள் மெக்கானிக் பாட்டோனும். விடையளிக்காத கேள்விகள், ஒரு கேள்விக்கு இந்த 100ல எத்தனை மார்க்ஸ் குறை? 1 உண்டு சார். என்ன, விடை அளிக்காவிட்டால் நீங்கள் விடை எழுதியில 3 சார். ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சரே எழுத இல்லை, எத்தனை? 2 சார். 2 2 புள்ளி இல்லாம போகும். விளங்குதா? 2 புள்ளி இல்லாமல் போகும். விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? ஆமாம் சார். சரி, அடுத்தது பிழையாக விடையளித்தால் 100ல எத்தனை புள்ளி இல்லாம போகும்? 3 சார். 100ல உங்களுக்கு வருகிற 100ல 50 கேள்வியில ஒரு கேள்விக்கு நீங்கள் பிழையாக விடையளிச்சு போட்டீங்க என்றால் எத்தனை கேள்வி உங்களுக்கு இல்லாம போகும்? எத்தனை மார்க்ஸ் இல்லாம போகும்? 3 மார்க்ஸ் சார். 3 இல்லாம போகும். 3 இல்லாம போகும். சரியா? சரி, இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஒருத்தர் 7 கேள்விக்கு விடை அளிக்க இல்லை. 7 கேள்விக்கு விடை அளிக்க இல்லை. கவனிங்க, 7 கேள்விக்கு விடை எழுத இல்லை, அவசரப்பட தேவையில்லை. 11 கேள்விக்கு பிழையாக விடை எழுதின. அவருக்கு எத்தனை மார்க்ஸ் வந்திருக்கு? 47. எத்தனை வந்திருக்கும்? 47 மார்க்ஸ் இல்லாம போகும் சார். 53 மார்க்ஸ் வந்துடும். ஏன் 47 மார்க்ஸ் இல்லாம போகும் பிள்ளைகள்? 33. எழுதாத 7 கேள்விக்கும் 2 மார்க்ஸ் இல்லாம போகும். 14 மார்க்ஸ் இல்லாம போகும். 11 விடை அளிச்சிருக்கிறார். அப்போ அதுக்கு 3 மார்க்ஸ் இல்லாம 3 படி 33 இல்லாம போகும். ஆகவே 47 புள்ளிகளை அவர் இழப்பார், மிச்சம் 53 புள்ளிகளை பெறுவார். விளங்குதா?
விட கண்டுபிடிக்கிற விதம் விளங்குதா பிள்ளைகள்? சரியா? அவர் மொத்தம் அப்ப இதுல எல்லா கேள்விக்கும் அவர் விடை அளித்திருக்கிறார். 43 மொத்த புள்ளிதான் அவருக்கு கிடைச்சிருக்குது. இந்த கணக்குல இருக்கிறது 43 தான் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் எத்தனை புள்ளிகளை இழந்திருக்கிறார்? 57 57 புள்ளி. 57 புள்ளி சார். 57 பாயிண்ட்ஸ் இழந்திருக்கிறார். இதை எத்தனை ஆளை பிரிக்கணும்? 57 எத்தனை ஆளை பிரிக்க வேணும்? எத்தனை வினாக்களுக்கு பிள்ளையாக விடையளித்தார் பாக்குறதுக்கு 3 ஆளையா சார்? 3 ஆளை பிரிக்க வேணும். 57 3 ஆளை பிரிங்கோ. 19 சார். 19 சரிதானே? இதுல இருக்கிற விடைகள் சரியான விடை இல்லை. சரி, ஏதோ ஒரு தவறு அவர் ப்ரூவ் பார்க்காம அடுத்த கேள்வி இந்த 9வது கேள்வியிலையும் அப்படித்தான் ஒரு இலக்கத்தை போடாம விட்டுட்டேன். இப்ப இது கேள்வி விளங்குதா பிள்ளைகளுக்கு எப்படி செய்யறேன்? எல்லா கேள்விக்கும் அவர் ஆன்சர் பண்ணி இருக்கிறார். மொத்த புள்ளி 43 தான் அவருக்கு கிடைச்சிருக்கிறது என்றால் மிச்சம் அவர் 57 புள்ளிகளை இழந்திருக்கிறார். 57 புள்ளியை இழந்ததுக்கு காரணம் அவர் விடையளிக்காதது இல்லை. சில வேளையில விடையளிக்காத வினாக்களும் தந்திருந்தால், விடையளிக்காத வினாக்களும் தந்திருக்கிறார் என்று வச்சுக் கொள்வோமே. 10 கேள்விக்கு அவர் விடையளிக்கவில்லை, சாரி 15 கேள்விக்கு விடையளிக்க இல்லை. அப்போ எத்தனைக்கு பிள்ளையாக விடையளிச்சார்? அவருக்கு கிடைச்சது 47 புள்ளிகள். அவர் 15 கேள்விக்கு விடையளிக்க இல்லை. சரியா? அப்ப எத்தனை கேள்விக்கு பிள்ளையாக விடையளித்த? 9 கேள்விக்கு சார். ஓ, எப்படி நாங்கள் பார்க்கிறோம்? 15 கேள்விக்கு விடையெழுதாதபடியே 30 இல்லாம போயிருக்கும். என்ன மீதம் 27 இருக்கு சார். மிச்சம் 47 கிடைச்சிருக்குது. அப்ப எத்தனை வந்துட்டுது? சாரி 43 கிடைச்சிருக்கு. என்ன 43 கிடைச்சிருக்குது. அப்போ 73 மிச்சம் 27 எப்படி இல்லாம போனது? பிள்ளையாக விடையளித்ததால. அப்ப எத்தனை கேள்விக்கு பிள்ளையாக விடையளிச்சிருப்பார்? 9 கேள்வி. 9 கேள்விக்கு பிள்ளையாக விடையளித்திருப்பார். இதை கண்டுபிடிக்கிற மெத்தட் விளங்குதா? திருப்பி சொல்ல வேணுமா பிள்ளைகளுக்கு? திருப்பி சொல்லுங்க சார். திருப்பி இருக்கா சொல்றேன். சரி, கவனிங்க. சரியா? 50 கேள்விகள் இருக்கு பிள்ளைகள். அப்ப 50 வினாவுக்கும் சரியாக விடையளித்தால் அவருக்கு எத்தனை புள்ளி வரும்? 100 புள்ளிகள் வரும். 50 கேள்விக்கும் சரியாக விடையளித்தால், எல்லாம் சரியாக விடையளித்தால் 100 புள்ளி. சரி, ஒன்றுக்கு விடையளிக்கவில்லை, ஒன்றுக்கு அவர் விடையளிக்க இல்லை என்றால் எத்தனை புள்ளி 100ல குறையும்? 2 புள்ளி குறையும். 2 குறையும். விடை அளிக்காவிட்டால் 2 தான் குறையும், 3 குறையாது. சரியா? சரி, ஒரு கேள்விக்கு பிழையாக விடையளித்தால் வர வேண்டிய 2ம் வராது, அதை விட பிழையாக எழுதுறதுக்கு 1 கழிப்பிலும். அப்ப மொத்தம் 100ல அவருக்கு 3 இல்லாம போயிடும். அது விளங்குதா? ஏன் 3 குறையும் என்று விளங்குதா? சரியான விட எழுதாதபடியால 2 புள்ளி வராது, பிழையாக எழுதினதால இன்னும் 1 கழிச்சு போடுவினோம். அப்போ பிழையாக அடையாளப்படுத்துற எல்லாத்துக்குமே 100 புள்ளியில 3 புள்ளி இல்லாம போயிடும். இது விளங்கிட்டா? சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆள் 7 கேள்விக்கு விட எழுத இல்லை, 7 கேள்விக்கு விட எழுத இல்லை. 5 கேள்விக்கு பிழையாக விட எழுதுகிறேன். அவருக்கு எத்தனை புள்ளி வரும்? 71 சார். 7 கேள்விக்கு விட எழுதாதபடியால 1க்கு 2 படி 14 புள்ளிகளை இழப்பேன். 5 கேள்விக்கு பிழையாக விட எழுதினதால 1க்கு 3 என்கிற அடிப்படையில 15 புள்ளிகளை இழப்பேன். அப்ப மொத்தமாக அவர் 29 புள்ளிகளை இழப்பார். 71 புள்ளிகள் அவருக்கு கிடைக்கும். சரியா? விளங்கிட்டா பிள்ளைகள் இது? சரி, அடுத்த விடயத்துக்கு போகிறேன். ஒருவர் 8 கேள்விகளுக்கு விடை எழுத இல்லை,
8 கேள்விக்கு விடை அளிக்கவில்லை. அவருக்கு கிடைச்ச புள்ளிகள் 60. எத்தனை கேள்விகளுக்கு பிழையாக விடையளித்த? 8. திருப்பி 8 கேள்வி. சொல்லுவீங்களா சார்? 8 கேள்வி சார். 8 கேள்விக்கு விடையளிக்கவில்லை. அவருக்கு 60 புள்ளிகள் கிடைக்கிறது. அவர் பிழையாக விடையளித்தது எத்தனை? சரியா? 8 கேள்விக்கு அவர் ஆன்சர் பண்ண இல்லை. அப்ப அதுல அவருக்கு 16 மார்க்ஸ் போயிடும். கிடைச்சது 60. அப்ப 60 16 76 போயிடும். மிச்சம் 24 என்னத்தால குறைஞ்சது? பிழையாக விடையளித்ததால். சரியா? பிழையாக விடையளித்ததுனால அது குறைஞ்சது. அப்போ ஒரு கேள்வி அதுல வந்து விடை அளிக்காமலும் இருந்திருக்கலாம் தானே சார்? நான் முதல் சொன்னால் 8க்கு விடையளிக்கவில்லை என்று சொல். 8 கேள்விக்கு விடையளிக்கவில்லை, 60 புள்ளிகளை பெற்றார் என்றால் மிச்சம் பிள்ளையாகத்தானே விடையளித்திருப்பார். 8 கேள்விக்கு ஆன்சர் எழுதியில, மற்ற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் எழுதி இருக்கிறார். ஆனா 60 புள்ளி தான் வந்தது. கேள்வி விளங்குதா? ஓம் சார். திருப்பி சொல்லுகிறேன். அவர் 8 கேள்விக்கு ஆன்சர் பண்ண இல்லைன்னா மிச்ச கேள்விக்கு விடையளிச்சிருக்கிறார். 8 கேள்விக்கு 16 போனால் மிச்சம் அவருக்கு 84 வந்திருக்க வேணும். ஆனால் 24 குறைஞ்சிருக்குது. ஆகவே 24 குறைஞ்சது பிழையாக விடையளித்ததன் காரணமாக. ஒரு கேள்விக்கு பிழையா ஆன்சர் பண்ணா 3 குறைஞ்சிருக்கும். ஆகவே 24 குறைஞ்சபடியால் அவர் 8 கேள்விக்கு பிழையாக ஆன்சர் பண்ணி இருக்கிறார். இதுக்கு மேல இது விளங்கப்படுத்தினா விளங்கின பிள்ளைகளுக்கு பிரச்சனையா? சரிதானே? சரி. அப்போ சார் இதுக்கு ஆன்சர் 31 தானே சார்? என்ன ஏம்மா இந்த 7வது கேள்விக்கு ஆன்சர் வந்து 31 தானே? சரியாக விடையளித்தது சரி. நான் உங்களை கேட்டது பிழையாக எத்தனைக்கு விடையளிச்ச வேண்டாம். அதுக்கு தான் இதுக்கு விடை இல்லை என்று சொன்னான். சரியாக விடையளித்தது சரி. ஓகே சார். ஏன்னா மொத்த புள்ளி 43 வந்திருக்குது. மொத்த புள்ளி 43 என்றால் மிச்சம் 57 புள்ளியை அவர் இழந்திருக்கிறார். 3ஆல பிரிக்கிறீங்க. 3ஆல பிரிச்சீங்கன்னா 19 கேள்வி பிழையாக விடையளிச்சிருக்கிறார். நான் பிள்ளைகளை கேட்டது இதுக்குள்ள இருக்கிற ஆன்சருக்குள்ள ஒரு விடை இல்லை. அது பிழையாக இத்தனைக்கு விடையளிச்சவர் என்று கேட்டு நான் அது 19. சரியாக விடையளிச்ச 31 தானே மிச்சம். ஓகே சார். சரியா? நான் உங்களை கேட்டது எத்தனைக்கு பிழையா சொன்னவர். நான் இதுல இருக்கிற கேள்வியை கேட்கல. பிள்ளைங்க பிழையா எத்தனைக்கு ஆன்சர் பண்ணவர் என்று சொல்லுங்க. அது இதுல இருக்கிற விடை அல்ல, நீங்களா சொல்லுங்க என்று சொல்லித்தான் கேட்டேன். புரிஞ்சதா சொன்னத? 19 பிழையாக விடையளிச்சிருக்கிறார். சரியாக 31 விடையளிச்சிருக்கிறார். ஓகே சார். அப்ப நாங்கள் இதுக்கு நீங்க விடை எழுதுறதாக இருந்தாலும் 3வது விடை எழுதுவீங்க. இதுக்கு சரி. நான் கேட்டது அதுல எக்ஸ்ட்ரா கேள்வியா? சாரி, நான் இந்த கேள்விக்கு விடைய சொல்லாம கடந்து போயிட்டேன். சரி, அடுத்ததுக்கு வாங்க பிள்ளைகள். இந்த 9வது கேள்வியிலையும் ஒரு சின்ன தவறு இருக்குன்னு சொன்னான். என்ன, இதுல கேட்ட கேள்வி சரி, அந்த மற்ற கேள்விக்கு இதுல விடை இல்லைன்னு தான் சொல்லி இருக்க. அடுத்தது 9வது கேள்வியில ஒரு நம்பர் விடுபட்டிருக்கு. அது நான் அப்புறம் சொல்லுறேன்னு. சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். சோபனா, கீர்த்தனா, லோஜனா என்ற 3 பேரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 18 வருடங்கள் ஆகும். சோபனா மற்றும் கீர்த்தனா என்ற இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகையானது லோஜனாவின் வயதின் 5 மடங்கு ஆகும். சோபனா, கீர்த்தனா, லோஜனா என்ற 3 பேரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 18. சோபனா மற்றும் கீர்த்தனா என்ற இருவரது வயதுகளையும் கூட்டினால் அது லோஜனாவின் வயதின் 5 மடங்காகும். அப்போ 3 பேற்ற வயதுகளின் கூட்டுத்தொகையும் எத்தனை மடங்கு? மூன்று பேற்ற வயதுகளின் கூட்டுத்தொகையும் எத்தனை மடங்கப்பா? 18. இல்ல, எத்தனை மடங்கு? 6 மடங்கு சார். 6 மடங்கு. சோபனாவையும் கீர்த்தனாவையும் கூட்ட அது லோஜனாவினுடைய வயதை போல 5 மடங்குண்டா, அப்ப லோஜனா 1 பங்கு என்றால் சோபனாவும் கீர்த்தனாவும் சேர்ந்து 5 பங்கு.
சரியா? ஆகவே மொத்தம் 6 பங்கு. லோஜனா 1 பங்கு. எத்தனை வயது அவங்களுக்கு? 3 வயது. 3 வயது. சரியா? சிலது இப்படி மனசால பார்த்துட்டு போடக்கூடிய மாதிரியாக இருக்கவும். சரி, அடுத்தது இந்த 9வது கேள்வியில ஒரு சின்ன தவறு உண்டு. 7வதுக்கு நான் தான் சொல்லணும்னு நான் தவறுதலாக சரியாக விடையளித்தது தவறாக விடையளித்தேன் சொல்லி அதை கதைச்சு கொண்டிருந்தேன். அதுல சரியான விடை இருந்தது, கேள்விக்கு சரியான விடை இருந்தது. எங்கட கேள்விக்கு இருக்கிறதே தவிர கேள்விக்கு சரியான விடை இருந்தது. இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பாடசாலையின் ஒரு வகுப்பறையில் நாற்காலிகள் உள்ள அதே நேரத்தில், அதுல ஒரு சின்ன தவறு ஒன்று இருக்குது. எத்தனை நாற்காலிகள் என்று சொல்லி எழுதப்படையில் இந்த இடத்துலயா நாற்காலிகள் உள்ள அதே நேரத்தில் அடுத்த வகுப்பறையில் 75 நாற்காலிகள் உள்ளன. அடுத்த வகுப்பறையில் 75 நாற்காலிகள் உள்ளன. 2 வகுப்பறைகளிலும் சம எண்ணிக்கையிலான மாணவர்கள் அமர வேண்டும் என்றால் அதிக எண்ணிக்கையிலான நாற்காலிகள் உள்ள வகுப்பறையில் இருந்து எத்தனை நாற்காலிகளை மற்ற வகுப்பிற்கு மாற்ற வேண்டும்? எத்தனை நாற்காலிகளை மற்ற வகுப்புக்கு மாற்ற வேண்டும்? முதலாவது வகுப்பு நான் இந்த நீல அம்புக்குறி போட்ட இடம் இருக்குதானே, நீல அம்புக்குறி போட்ட இடத்துல நான் ஒவ்வொரு இலக்கமாக போட்டுக்கொண்டு வாரன். நீங்க எனக்கு விடை சொல்ல வேண்டும். சரிதானே? அதுல நான் 103 போடுகிறேன் என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த நீல அம்புக்குறி போட்ட இடத்துல 103 என்று சொல்லி போடு. விடு என்ன? சரி பிள்ளைகள், நேற்றும் ஏதோ இந்த நேரம் ஒரு குறைபாடு இருந்தது. சரி பாப்போம். இப்ப நான் பேசுறது கேட்குது தானே? ஆம் சார். இப்ப சொல்லுங்க, நான் இந்த நீல அம்புக்குறி போட்ட இடத்துல 103 என்று சொல்லி போடுகிறேன். என்ன விட? 14 சார். 14. சரி, ஏன் 14 என்று சொல்லி நான் விளங்கப்படுத்துகிறேன். சரி பாப்போம். அடுத்தது நான் இந்த நீல அம்புக்குறி இருக்கிற இடத்துல 39 என்று சொல்லி போடுகிறேன். நீல அம்புக்குறி இருக்கிற இடத்துல 39 என்று சொல்லி போடுகிறேன். 18 சார். 18. சரியா? நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள், 2 வித்தியாசமான தொகைகளை சமப்படுத்த வேண்டும் என்றால் அந்த வித்தியாசத்தினுடைய அரைவாசிய பெருசுல இருந்து எடுத்து சின்னனுக்கு போட்டு விட்டீங்கன்னா ரெண்டும் சமப்படும். இந்த அடிப்படையை வச்சு கொண்டீங்கன்னா சரி. சொல்றவங்களுங்களா? 2 இலக்கங்களுக்கு இடையில வித்தியாசம் இருக்குதுண்டா. இப்போ நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு இலக்கம் எழுதுகிறேனே. ஒரு இலக்கம் 100. சரியா? அடுத்த இலக்கம் 60 என்று வச்சுக்கொள்வோமே. இப்ப இந்த ரெண்டையும் சமப்படுத்த வேணும் என்றால் வித்தியாசத்தின் அரைவாசிய பெருசுல இருந்து எடுத்து சின்னனுக்கு மாத்தி விட்டால் சரி. பாருங்க, 100க்கும் 60க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளவு? 40. அதன் அரைவாசி எவ்வளவு? 20. அதை எடுத்து 60ஓட சேர்த்து விட்டீங்கன்னா 100ல இப்ப எவ்வளவு குறைய போகுது? 20 குறைச்சு 20 குறைஞ்சு 80 ஆகும். 60 இப்ப எத்தனையாக மாறிடும்? 80 மாறும். இதுதான் விஷயம். இத கேள்வியாக அவர்கள் கேட்பார்கள். என்ன தொகையை போட்டும் கேட்பார்கள்.
சொல்ற விளங்குதா? என்னடா ஆம் சார். சொல்றது? 75க்கும் அதுல தரப்பட்ட மற்ற இலக்கம் அது கூடவும் தரலாம் குறையவும் தரலாம். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒன்றுல இருந்து மற்றதுக்கு மாத்த போறோம். இப்ப ஏல இருந்து பிக்கு மாத்த போறோம் என்று சொல்லி சொன்னால்தான் அது அஹ், எது பெரிய வகுப்பு எது சின்ன வகுப்புன்னு எங்களுக்கு தெரிய வரும். சரிதானே? ஏ என்ற வகுப்பறையில இருக்கு, பியில இருந்து எத்தனைய மாத்த வேணும்னா அப்ப பி தான் பெரிய இலக்கம் எடுத்து வச்சுக்கொண்டு நாங்கள் ஏல எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேண்டி இருக்கு. இது பெருசாகவும் இருக்கலாம் சின்னனாகவும் இருக்கலாம். ஒன்றுல இருந்து மற்றதுக்கு மாத்தி பேலன்ஸ் பண்ண போறோம். அப்ப 2 இலக்கத்துக்கு உள்ள வித்தியாசத்தை கண்டு போட்டு அதனுடைய அரைவாசியை மாத்தி விட்டோம் என்றால் சமப்படும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இதை ஞாபகம் வச்சு கொண்டு நீங்கள் என்றால் வெற்றி. சரியா? சரி, நான் இன்னொன்று சொல்ல மறந்து போனேன். பிள்ளைகள் சில பேர் எனக்கு இந்த பேப்பர் எல்லாம் செய்து போட்டு விடு எல்லாம் அனுப்பியிருந்தவங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கலாம். அப்படி 2 பேர் அனுப்பியிருந்தவங்க, மானுசா அனுப்பியிருந்தது, வேற ஒரு பிள்ளை சாரி அவங்களோட பேரை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இல்லை சரி, 2 பேர் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ரெக்கார்டிங்லேயே நன்றி சொல்ல வேணும். அவங்கள மெச்சட்டுமே ஆக்கல. சரி, அடுத்த விடயம் பாருங்க. இந்த இப்படியான கேள்விகள் வரைக்குள்ள நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஒழுங்குமுறையில் அதை எழுதி வச்சிங்கண்டாச்சு. எழுதி வைக்கிறதுன்னா சும்மா குறித்து வைக்கணும், அதெல்லாம் முழுசா எழுதி கொண்டு கூடாது. சுனில் நிரோசனை விட வேகமாக ஓடுகிறார். மேலே சுனில் ஹசனை விட வேகமாக ஓடுகிறார். சுனில் ஹசனை விட வேகமாக ஓடுகிறார். நிரோசன் மெண்டிஸை விட வேகமாக ஓடுகிறார். ஹசனும் மெண்டிஸை விட வேகமாக ஓடுகிறார். இந்த தகவலின் அடிப்படையில் அடையக்கூடிய மிகச்சரியான முடிவு. இப்ப பாருங்க, சுனில் ஹசனை விட வேகமாக ஓடுகிறார். அப்ப நாங்கள் இதுல ஹசனை போட்டோம் என்றால், ஹசன் போட்டோம் என்றால் மேல ஒரு இடத்துல நாங்கள் சுனிலை போடலாம். சரியா? சுனில் ஹசனை விட வேகமாக ஓடுகிறார். நிரோசன் மெண்டிஸை விட வேகமாக ஓடுகிறார். இப்போதைக்கு நிரோசனும் மெண்டிஸும் இருக்கட்டும். ஹசனும் மெண்டிஸை விட வேகமாக ஓடுகிறார். அப்ப ஹசனுக்கு கீழே தான் மெண்டிஸ் வருவார். இது கன்ஃபார்ம். ஹசனுக்கு கீழே தான் மெண்டிஸ் வருவார். சரியா? அடுத்த விடயம் பாருங்க, மேல சொல்லப்பட்டது நிரோசன் மெண்டிஸை விட வேகமாக ஓடுகிறார். நிரோசன் எங்க வருவார்? மெண்டிஸுக்கு மேல. மெண்டிஸுக்கு மேல வருவார். மற்றது சரி, அதுக்கு மேல நிரோசன் நிரோசன் எங்க? ஹசன் மற்றது சுனில் அவர்களோட எங்க அவரை போடுறது? இந்த ஏரியாவில் அவர் எங்கேயும் இருக்கலாம். 2 பேருக்கு மேலேயும் இருக்கலாம், இடையிலையும் இருக்கலாம், அல்லது ஹசனுக்கு கீழையும் இருக்கலாம். யாரு? நிரோசன். விளங்குதா? நிரோசனுடைய இடத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விடயம் தீர்மானிக்கலாம், ஒரு மெண்டிஸுக்கு மேலே இருப்பார். ஹசனுக்கு மேலே இருப்பாரா, கீழே இருப்பாரா, அல்லது சுனிலுக்கு மேலே இருப்பாரா, சுனிலுக்கும் ஹசனுக்கும் இடையில இருப்பாரா, அல்ல 2 பேருக்கும் கீழே இருப்பாரா, தெரியாது. இதுல கவனமா இருக்கணும். இப்படியாக சில வேளையில ஒழுங்குபடுத்த முடியாத தகவல்களை தருவார்கள். தந்து போட்டு கேள்வியை சில வேளைகளுக்குள்ளேயே 4 கேள்வியும் கேட்கலாம் பிள்ளைகள். சரிதானே? இப்ப இங்க ஒரு கேள்விதான் கேட்கிறார். இதுல மிகச்சரியான முடிவு, சுனில் நிரோசனை விட வேகமாக ஓடுகிறார். சொல்ல தெரியுது, ஓடலாம். சில நேரம் நிரோசன் இங்க இருப்பாராக இருந்தா, இந்த இடத்துல இருப்பாராக இருந்தால் அவர் வேகமாக ஓடலாம். கட்டாயமாக சொல்லலாமா இத? இல்ல. அடுத்தது, மெண்டிஸ் அனைவரிலும் மெதுவாக ஓடுகிறார். சரி, சொல்லலாம் சார். சரி. இனி அடுத்த விடையில செக் பண்ணி கொண்டிருக்க கூடாது. ஏன் செக் பண்ணி கொண்டிருக்க கூடாது? சரியானது. இது எக்ஸாம் பேப்பர். சரிதானே? இதுல தேவையில்லாம நேரத்தை பின்னுக்கு எடுக்கிற கேள்விகளுக்கு நேரம் இல்லாம போயிடும். இதுல நாங்கள் இப்ப பயிற்சி செய்யறோம்ன்றபடியா சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு விட வந்துட்டுதுண்டா டபுள் செக் கொடுத்து கொண்டிருக்க கூடாது, பிழைச்சு போம்பளே. சரிதானே? டபுள் செக்குக்கு போகாதீங்கோ, உங்களுடைய நேரம் வீணா போயிடும். சரியா? அடுத்த கேள்வி போமா? இப்படி வருகிற போதும் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்கள்
முடியுமான வரைக்கும் கற்பனையாக ஒரு இலக்கம் போட வேணும். அவர்கள் தருகிற தொகையில கொஞ்சம் பொருத்தமாக போடக்கூடிய மாதிரியாக இருக்கணும். ஒருக்கா வாசிப்பம். ஏயினது நிறை பியின் நிறையின் இருமடங்கு ஆகும். பியை விட ஏ பெருசென்று தெரியும். ஏயினது நிறை பியின் நிறையின் இருமடங்கு ஆகும். பியின் நிறை சீனது நிறையின் 4.5 மடங்காகும். சீனுடைய நிறையின் 4.5 மடங்கு ஆகும். ஆற்ற நிறை பியினுடைய நிறை. அப்ப நாங்கள் 4.5 மடங்கு வரக்கூடிய மாதிரியாக எழுதணும். மடங்கு வரக்கூடிய மாதிரியாக வர வேணும். அதே போல 2 மடங்கும் போட்டிருக்கு. பியின் நிறையின் 2 மடங்கு ஏ என்று சொல்லி இருக்கு. அப்ப நாங்கள் 4.5 மடங்கு வரக்கூடிய மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்க, என்ன எழுதலாம்? சீக்கிரம் ஒரு நம்பர் சொல்லுங்க பிள்ளைகள். 10 சார். 10. 4.5 மடங்கு வரக்கூடிய மாதிரியோ 10. 9. 9 எழுதலாம், அல்லது 90 எழுதுவோமே சுகமா. 90. சிக்கு 90. ஒழுங்குல எழுதி கொண்டு வருவோம். சிக்கு 90. சியின் நிறையின் 4.5 மடங்கு ஆகும். சாரி, பியின் நிறை சியின் நிறையின் 4.5 மடங்கு ஆகும். அப்ப 4.5 மடங்கு பிக்கு சரிதானே. பிக்கு 90 எழுதுவோம். பிக்கு 90 எழுதினீங்கன்னா நான் இதை ஒன்றொண்டா கீழே மேலேயாக எழுதி கொண்டு வருகிறேன். பிக்கு 90 எழுதிட்டோம். இப்போ பியின் நிறை சியின் நிறையின் 4.5 மடங்கு ஆகும். அப்ப சிக்கு என்ன வெயிட் போட போறீங்க? 20 சார். 20 போடுவோம். 4.5 மடங்கு என்று இருக்கிறபடியால சிக்கு 20 போடுவோம். சரியா? ஏயின் நிறை பியின் நிறையின் 2 மடங்கு ஆகும். அப்ப ஏக்கு எவ்வளவு போட போறீங்க? 180. ஏக்கு 180 போடுவோம். சரியா? ஏ பி சி எழுதியாச்சு. சியின் நிறை டியின் நிறையின் அரைவாசி ஆகும். அப்ப டிக்கு எவ்வளவு போட போறீங்க? 10. சியின் நிறை டியின் நிறையின் அரைவாசி. யார் பெரியாள்? கவனமா இருக்கும். சியின் நிறை டியின் நிறையின் அரைவாசி ஆகும். அப்ப டிக்கு எவ்வளவு போடணும்? 40. 10 போட்டு வைக்க விட்டுறக்கூடாது. சரியா? எதுக்கு அரைவாசி என்று பார்க்கணும். ஈயின் நிறை ஏக்கு குறைவாயினும் டீனது நிறை ஈனது நிறையின் அரைவாசி ஆகும். 20. எவ்வளவு? 20. 80 சார். திருப்பி சொல்றேன், வாசிக்க வேணும். ஈயின் அரைவாசி என்றால் ஈதானே இப்ப பெருசு. 80. 180, 90, 20, 40, 80. இனி கேட்ட கேள்வியை பார்த்து நீங்க விட எழுதலாம். சரியா? இனியாவ உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பினா இதை பார்த்துட்டு நீங்கள் விட எழுதலாம். புரியுதா? நிறையில் குறைந்த மணி எது? இதில் எந்த 2 மணிகளின் நிறையை விட ஈயின் நிறை குறைவா? விட அது குறைவு. 180, 90 இருக்கிறபடியால இது 80 விட அவை 2 பேரும் கூடும். ஈ என்ற மணியை விட பாரத்தில் குறைவாக இருப்பது சிஎம்டி. சரியா? விளங்கிட்டு தானே இது? பிள்ளைகள் நீங்க கற்பனையாக டக்குன்னு ஒரு முடிவை போட்டு விட்டுருவோம், ஒரு தொகையை போடுவோம். அந்த சொல்லுகிற பின்னத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறது நல்லது. சரியா? அப்படி போட்டீங்கன்னால் விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லாவிட்டால் இப்ப நீங்க 10 போட்டீங்கன்னா இப்ப இந்த 4.5 மடங்கு ஆகும் என்றால் அதை காண்றது சில வேளை கஷ்டமா இருக்கு. 45 பிறகு அதுக்கு இந்த அரைவாசி என்று விட்டாங்கன்னா 22.5 அப்படி எல்லாம் வந்துடும். அப்போ இந்த 10, 20, 100 அந்த மாதிரியா வரக்கூடியதா போடுறது நல்லது. சரி, இதுலயும் 5 கேள்விகள் இருக்கு. நல்ல கேள்வி. சரியா? அழகான கேள்வி. ஒரு நாங்கள் அந்த கேள்வியை பார்ப்போம். 5 கேள்வி தந்திருக்கிறார். எப்படி செய்றீங்க? முதலாவது கேட்டிருக்கார் பாருங்க.
14 தொடக்கம் 18 வரையான வினாக்கள் தரவுகளை பார்த்துட்டு பிறகு நாங்கள் கேள்வி செய்கிற முறைக்கு போவோம். சரியா? 14 தொடக்கம் 18 வரையான வினாக்கள் பின்வரும் தரவுகளை அடிப்படையாக கொண்டது. இங்கு ஒரு பாடசாலையில் மாணவர்கள் அவசிய பாடங்கள் மற்றும் தொகுதி பாடங்கள் அடிப்படையில் பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் தரவுகள் சார்ந்தவை. அவற்றுள் சமயம், அது கேள்விக்குறி போட்டிருக்கார், அது ஏதோ தவறுதலா போட்டது, அதை விடுங்கோ. சமயம், முதலாம் மொழி, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு ஆகிய 6 அவசிய பாடங்கள் ஆகும். ஏனைய 3 தெரிவு பாடங்கள் பின்வரும் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பரீட்சை திணைக்களம் பரீட்சை நேர சூசியை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. பரீட்சை திங்கட்கிழமை தொடங்குவதோடு பரீட்சை முடியும் வரை தொடர்ச்சியாக ஞாயிறு தவிர்ந்த ஏனைய அனைத்து அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை நடக்காது. சரி, எத்தனை பாடத்துக்கு போட வேணும் பிள்ளைகள்? எத்தனை பாடத்துக்கு போட வேணும்? 9 பாடம். 9 பாடத்துக்கு போடவும். ஒவ்வொரு பரீட்சை நாளிலும் ஒரு அவசிய பாடம் அல்லது ஒரு தெரிவு பாடம் நடைபெறும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் நடக்கும். சரியா? ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் நடக்கும். பரீட்சையின் கடைசி 2 நாட்களிலும் நடைபெறுவது தெரிவு பாடங்கள் ஆகும். மற்ற தெரிவு பாடத்தின் பரீட்சை ஆங்கில, விஞ்ஞான பாடங்களுக்குரிய பரீட்சை நாட்களுக்கு இடையில நடக்கும். சட்டமாடத்தில் இருக்கிற பிள்ளைகள் பண்ணுங்க. மற்ற தெரிவு பாடத்தின் பரீட்சை ஆங்கில, விஞ்ஞான பாடங்களுக்குரிய பரீட்சை நாட்களுக்கு இடையில் நடைபெறும். கணிதம் கற்பதற்காக ஒரு மேலதிக நாள் மாணவர்களுக்கு வழங்கப்படும். இப்ப கணிதம் கற்பதற்காக ஒரு மேலதிக நாள் வழங்கப்படும் என்பதனுடைய கருத்து என்ன? திங்கட்கிழமை கணிதம் பெறும், ஞாயிற்றுக்கிழமை லீவு. திங்கட்கிழமை நடக்கும். சரிதானே? சமய பாடம் முதலாம் மொழிக்கு முன்னரான நாளில் நடைபெறும். சமயம் முதலாம் மொழிக்கு முதல் நடக்கும். முதலாம் மொழி ஆங்கில பாடங்கள் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறாது. சமய பாடம் முதலாம் மொழிக்கு முதல் நடக்கும். முதலாம் மொழியும் ஆங்கில பாடங்களும் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற மாட்டார். வரலாற்று பாடம் வியாழக்கிழமையில் நடைபெறாது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், இங்க பார்த்தோம்னா திங்கட்கிழமை பரீட்சை தொடங்கும். திங்கள், செவ்வாய், புதன், என்ன, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வராது. திங்கள், செவ்வாய், எத்தனை நாள் வந்துட்டு? 3, 6, 9. அடுத்தது புதன். அப்படியா? 10 பாடமா? மொத்தம் 9 பாடமா? 9 சார். 9 பாடம். 9 பாடம். இப்ப இதுக்கு கீழே நாங்கள் போக தேவை. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை நடக்காதுன்னு சொல்லப்பட்டுட்டது. திங்கட்கிழமை கட்டாயம் கணிதம் தான் நடக்க வேணும். ஒரு நாள் கைப்பிட்டு நடக்க வேணும். செவ்வாயும் புதனும் தெரிவு பாடம் நடக்கும். இறுதி 2 நாளும் தெரிவு பாடம் நடக்கும். அப்ப நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இவ்வளவும் எங்களுக்கு பெரிய யோசனை. சரியா? மேலே இருக்கிற 6ஐயும் ஒழுங்குபடுத்தினால் போதும். எங்களுக்கு தரப்பட்ட தகவல்ல மேலே இருக்கிற 6ஐயும் ஒழுங்குபடுத்துவோம் இருந்தால் போதும். அப்ப சொல்லப்பட்டது பாருங்க, பரீட்சையின் கடைசி 2 நாளும் தெரிவு பாடம் தேவையில்லை எங்களுக்கு. இது பொதுவான தகவல், இதையும் விடுவோம். மற்ற தெரிவு பாடத்தின் பரீட்சை ஆங்கில, விஞ்ஞான பாடங்களுக்குரிய பரீட்சை நாட்களுக்கு இடையில நடக்கும். அப்போ ஆங்கிலம், நான் இஞ்சி எழுதுகிறேன் முதல். ஆங்கிலம், பிறகு தெரிவு பாடம், அதுக்கு பிறகு விஞ்ஞானம். ஆங்கிலம், தெரிவு பாடம், விஞ்ஞானம். சரிதானே? இப்படி எழுதுவோம். ஆங்கிலம், தெரிவு பாடம், விஞ்ஞானம், இப்படியாக ஒரு ஒழுங்கா போடும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கணிதம் கற்பதற்காக இது நாங்க செய்துட்டோம் ஏற்கனவே, இது தேவையில்லை. சமய பாடம் முதலாம் மொழிக்கு முன்னரான நாளில் நடைபெறும். சமய பாடம்
முதலாம் மொழிக்கு முன்னரான நாளில நடக்கும். என்ன அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் இதுக்கு பக்கத்துல எழுத தேவையில்லை, இது தனியாக ஒரு இடத்துல நான் குறிக்கிறேன். சமய பாடம் முதலாம் மொழிக்கு முதல் நடக்கும். அப்ப இதுல நாங்கள் முதலாம் மொழி என்று சொல்லி எழுதி வைத்தோம் என்றால் இதுக்கு முன்னுக்கு சமய பாடம் நடக்கும். இதுக்கு முன்னுக்கு சமய பாடத்தை எழுது. முதலாம் மொழி ஆங்கில பாடங்கள் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற மாட்டாது. அப்ப முதலாம் மொழியும் ஆங்கில பாடங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்காது. அப்ப இதுக்குள்ள இன்னொரு பாடம் போடணும். முதலாம் மொழிக்கும் ஆங்கிலத்துக்கும் இடையில கொண்டு போட வேணும். வேற போடுவோம். வரலாறு 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 வரலாற போடுவோம். சமய பாடம் முதலாம் மொழி ஆகியவற்றுக்கு சமய பாடம் முதலாம் மொழிக்கு முன்னரான நாளில் நடக்கும். முதலாம் மொழி ஆங்கில பாடங்கள் அடுத்தடுத்த நாள்ல நடக்காது என்று சொல்லி சொன்னால் அப்ப இடையேக்கு ஒரு ஆளை போட வேணும். வரலாற போடும். வரலாற்று பாடம் வியாழக்கிழமையில் நடைபெறாது. அது சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நடக்காதுன்னு கன்ஃபார்மா சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாம இப்ப நாங்கள் இது திங்கள், செவ்வாய், புதன்கிழமை வரலாறு, வியாழன் ஆங்கிலம், வெள்ளி தெரிவு பாடம், சனிக்கிழமை விஞ்ஞானம். ஓம் சார். இந்த ஒழுங்குல எழுது. சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்கள் பக்கத்துல ஒரே லைனுக்கு எழுதணும் இல்லை, இன்னொரு இடத்துல குறிச்சு பார்த்துட்டு சரி பொருத்தமான இடத்துல கொண்டே ரீப்ளேஸ் பண்ணி விடலாம். இப்படி செய்து போட்டீங்கன்னா பெரும்பாலும் இப்படியாக ஒரு பந்தி தருவார்களாக இருந்தால் 5 கேள்வி தருவார்கள், 5 புள்ளி. ஒரு 3 நிமிஷத்துல உங்களால் அதை செய்து முடிக்க முடியுமாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி. ஏன் 5 புள்ளி வரும். 3 நிமிஷத்துல 5 புள்ளிய பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படியான கேள்விகளுக்கு ஒரே வழி செய்து பார்க்கிறது தான். எவ்வளவு தூரம் உங்களால சரியாக செய்து பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு ஐடியாக்கள் வரும். சரி, நாங்கள் மேலே போட்டு பார்ப்போம். சில வேளையில பூர்த்தி செய்ய முடியாத தகவல்களும் இருக்கும். அதுல மேலே இருந்தது நிரோசனை ஓடுற போது எங்க வைக்கிறேன்னு சொல்லி சுனில் கசனை விட வேகமா ஓடுறார், நிரோசன் மெண்டிஸை விட வேகமா ஓடுறாருன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல நிரோசன் எங்க போடுறோன்னு சொல்லி அப்படி சில நேரங்கள்ல நாங்கள் பெண்டிங்கில் வைக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேணும். சரியா? சரி, அப்போ இதுக்குரிய விடைகளை நீங்க சரி பார்த்து கொள்ளுவீங்க பேப்பர்ல. இப்ப சரியா ஒழுங்குபடுத்திட்டோம் தானே? என்ன கேள்விகளை பார்ப்போமா? ஓம் சார். ஆம் சார். 6 அவசிய பாடங்களில் இறுதியில் பரீட்சை நடைபெறுவது இந்த பாடத்துக்கு கணிதம். கணிதம் கடைசியா நடக்கும். சரி, 1. என்ன அடுத்தது? என்ன நாளில் வரலாறு நடைபெறும்? புதன்கிழமை நடக்கும். தெரிவு பாடங்கள் 3இல் முதலாவதாக பரீட்சை நடத்த உத்தேசித்துள்ள நாள் எது? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. முதலாவதா தெரிவு பாடம் வெள்ளிக்கிழமையா வரும். தெரிவு பாடம் முதலாவது வெள்ளிக்கிழமை வரும். தெரிவு பாடங்கள் 3இல் முதலாவதாக நடத்தியிருக்கிற வெள்ளிக்கிழமை 3வது. அடுத்தது என்ன பாடம் வியாழக்கிழமை நடைபெறும்? ஆங்கிலம். ஆங்கில பாடம். ஆங்கிலம். அடுத்தது என்ன பாடம் முதலாவது செவ்வாய்க்கிழமை நடைபெறும்? அப்ப 2 செவ்வாய்க்கிழமை வருகிறது தெரியுது எங்களுக்கு. முதலாவது செவ்வாய்க்கிழமை என்ன பாடம் நடக்கும்? முதலாம் மொழி நடக்கும். முதலாம் மொழி நடக்கும். சரிதானே? சரி, அப்போ இது மாதிரியா தொடர்ந்து நான் அடுத்த பேப்பரும் போட்டு விடுகிறேன். பிள்ளைகள் செய்து பார்த்து கொண்டு வாங்க. அடுத்த சேலமில் நான் கொஞ்சம் தமிழ் படிப்பேன். சரியா? தமிழம் படிக்க வேணும். நீங்கள் சுருக்கங்கள் எழுதுறதுல திருப்தியாக இல்லை, திரும்ப சொல்லுகிறேன். இனி யாருக்கும் பொது மன்னிப்பு கிடையாது. போடப்பட்ட வினாத்தாளுக்கு விட செய்யாம வகுப்புக்கு வர வேண்டும். புதினம் பார்க்கறதுக்கு ஒரு தடையும் எடுக்கிறீங்களா? வகுப்புக்கு படிக்கிறதுக்கு தான் எடுக்கிறது. அது தனிப்பட்ட விதமான அக்கறையா இருக்கிறது, சின்ன பிள்ளைகள் பாவம் என்று பார்க்கறது எல்லாம் வேற, படிப்பு விஷயத்துல வேற. மிக கண்டிப்பாக இருப்பேன். விட செய்யாதாக்களை அனுப்பி போடுவேன் வெளியே. பிறகு அன்றைக்கு ஜாயின் பண்ண இயலாது. சூம்ல இருந்து ஒரு ஆளை ரிமூவ் பண்ணினா உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப அதுல செய்யற இயலாது. அன்றைக்கு சூம் விடாது. அப்போ கவனமா படிச்சு கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க இப்படி ஒரு பாட வேலை, ஒரு 50-55 நிமிடம் கொண்ட பாட வேலையில தான் படித்து முடிக்க வேண்டியிருக்கு. படிப்போம்.
நாளைக்கு வகுப்பு இல்லை. சில பிள்ளைகள் பேங்க் எக்ஸாம் எழுதுறார்கள் இருக்கிறீங்க நினைக்கிறேன். சனிக்கிழமை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அழகா எழுதிட்டு வாங்க. நாங்கள் தொடர்ந்து திங்கட்கிழமை சந்திப்போம். திரும்ப சந்திக்கிற தேங்க்யூ சார். எல்லாருக்கும் தேங்க்யூ சார். அமைய வேண்டும். எங்களை பிரார்த்தனை. பாய் பாய். குட் நைட்.